மனோஜ் வாங்க நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக ரோஹிணி வந்து கூப்பிட்டு போவாங்க. அப்படிலாம் விட்டுட்டு விட முடியாது, காணாமல் போனது என் பொண்டாட்டி நகை அப்படின்னு முத்து வந்து ரூமுக்கு முன்னாடி போய் நின்றுவார். பிடிச்சி மனோஜை உட்கார வச்சுருவார். நீ எனக்கு நகைக்கு பதில் சொல்லிட்டு நீ போ, யார்கிட்ட பணம் வாங்கி நீ அதை செட்டில் பண்ண அப்படின்னு சொன்னதும் ஃப்ரெண்டுக்கிட்ட சரி அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போடு அப்படின்னதும் இப்போ என்னடா நீ அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி விஜயா வந்து கேட்பாங்க. நகையை காணும்னு அவன் கேட்குறாம்மா அப்படின்னு ரவியும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுவார். எல்லோரும் சேர்ந்து தான் இப்போ அவனை டார்கெட் பண்ணுறீங்களா அப்படின்னது, அத்தை நகை காணாமல் போனதும் நீங்கள் ஏன் மேலே தூக்கி பழிய போட்டீங்க அப்படின்லாம் மீனாவும் பேசுவாங்க. மனோஜை கூப்பிட்டு அண்ணாமலை பேசுவார். டே இங்கே வாடா, நீ திருந்தவே மாட்டியா, நகை வந்து காணாமல் போனதுக்கு நீ காரணமாக சொல்லு அப்படின்னு அடிக்க கை ஓங்குவார். முத்து வந்து அடிக்க வருவார். அடியை தாங்க முடியாமல் டக்குன்னு மனோஜ் நான் தான்ப்பா எடுத்தேன், அம்மா தான் பணம் பற்றாக்குறை இருக்குன்னு மீனாவோட நகையை கொடுத்தாங்க அப்படின்னது பயங்கரமாக ஷாக்காகி அண்ணாமலை வந்து மனோஜை போட்டு அடின்னு அடிச்சிருவார். வீட்டில் பெரிய பிரச்சனையாயிரும். அப்போ வந்து விஜயாவை சொல்லுவார் இவங்கிட்ட, இவரை பொய் பித்தலாட்டம் கேப் மாதிரி தானே எல்லாம் கற்றுக் கொடுக்குறதே நீ தான், இவனை திருந்தவே விட மாட்டியா, எல்லாத்துக்கும் காரணமே நீ தான், என்ன நீ வளர்த்துருக்குற அப்படின்னு சொல்லி விஜயாவை பயங்கரமாக அண்ணாமலை திட்டுவார். அப்புறம் ரோஹிணி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அங்கிள் நகை தானே பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னது மீனா சொல்லுவாங்க. இப்போ கூட நீங்கள் நகை தான் பேசுவீங்களா ரோஹிணி, அவங்க செஞ்சது தப்பாக தெரியலையா அப்படின்னதும் எத்தனை ட்ரிப்பு நானும் தான் தாங்கிக்கிறது, அவர் நகையை இது பண்ணதை நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை வந்து பயங்கரமாக விஜயாக்கிட்ட கோவப்படுவாங்க. என்ன எவ்வளோ சொன்னாலும் நீ உன் பையனை இப்படியே தான் நீ வளர்ப்பியா, நீ என் மூஞ்சிலே முழிக்காத, இவ்வளோ ஒரு பொய்யை நீ பண்ணிவிட்டு எங்கள் அம்மா நகை வாங்கி கொடுத்ததே கவரிங்கிற மாதிரி நீ பேசிட்டில, எங்கள் அம்மாவையும் சேர்த்து நீ அசிங்கப்படுத்திட்ட, இனிமேல் ஒரு சொட்டு தண்ணி கூட உங்ககிட்ட நான் வாங்கி குடிக்க மாட்டேன், என் மூஞ்சிலே முழிச்சிடாத அப்படின்னு அண்ணாமலை பயங்கரமாக விஜயா கிட்ட பேசுவாங்க. இப்போ என்ன நடந்துருச்சுன்னு நீங்கள் இவ்வளோ இதாக பேசுகிறீங்க அப்படின்னு விஜயா கேட்பாங்க. என்ன தான் இந்த வீட்டில் நடக்கலை, எவ்வளோ பொய் பித்தலாட்டம் நீ அவங்க கூட நின்றுருக்கிற, இதில் மீனா எல்லாத்தையும் சேர்த்து அசிங்கப்படுத்தின அப்படின்னதும் நான் இருக்கிறதானே இந்த வீட்டில் பிரச்சனை, நான் இல்லாமல் போயிடுறேன் அப்படின்னு வேகமாக போய் விஜயா கதவை சாத்துவாங்க. அண்ணாமலை அமைதியாக தான் உட்காந்துருப்பார். மனோஜ் வேகமாக போய் அம்மா அம்மான்னு கதவை தட்டுவார். அண்ணாமலை வந்து மனோஜை செஞ்ச தவறை நினச்சிக்கிட்டேவும் ஹாலில் உட்காந்துருப்பார். இப்படி தாங்க ப்ரெமோ போட்டிருக்காங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மனோஜ் அடி வாங்கினதுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்.